அஸ்வினி இரண்டாம் பரிசு அஸ்திதா.
சாமியாரா இருப்பான் போல, சரியா கொல்லி சாமியாரா இருப்பான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல, மாறாக அது ஒரு மிக தவறான முடிவாக இருக்கிறது. உலகத்தில் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அவரது உள்ள கையிலே உங்களை வரைந்திருக்கிறார். ஆகவே பிரச்சனைகளை கண்டு அஞ்சாதிருக்கிறார். எந்த சூழ்நிலையையும் மாற்றி போட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஷர்மிளா, வேதிகா, ஸ்னேகா, மதுமிதா, செவந்தி. அஸ்வின், ரோஹித், ரின்சன், ஜெகதீஷ், விமல் ரிங், ரிசானி, மரிய தர்ஷினி, நிகிதா, நிஷா, அனிஷா, சங்கீதா, ஜாஸ்லின், லீனா டெரசியா, ரோஷன், தேனிகா, சிலோபா, வினரசி, ரெஜிலா, ஒன்பதாம் வகுப்பு ரீனா, ஜெஸ்லின், வின்சி, செல்சியா. என் கரையெல்லாம் மூட்டை
அன்பிற்குரிய வேம்பா பங்கினுடைய இறைமக்களே, தென் மயிலை நகர் வேம்பா புனித தோமையார் பங்கி ஆன்மீக தந்தையாக இருந்து ஆன்மீக மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இவ்விழாவினுடைய கதாநாயகர் அருள் பணியாளர் அந்தோனிதாஸ் அவர்களே, தென் மயிலை நகர் வேம்பால் கிராமத்தின் கிராம தலைவர் திருவாளர் ஆரோக்கியம் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கிராம நிர்வாக குழுவினரே, வேம்பால் கிராம இறைமக்களே, உங்கள் அனைவரையும் VPS கலை விழா 2022 இந்த நாளில் உங்களோடு இருப்பதிலே நமது மாணவ மாணவியர் நமது செல்ல குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரே ஒரு செய்தி, ஏற்கனவே மணி 10 ஆகப் போகிறது. ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு மாதாவை பிடிக்குமா அல்லது இயேசுவை பிடிக்குமா? ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சு ஃபாதர். ரெண்டு பேருமே சமமாக இருக்கக்கூடியவர்கள், இதற்கு எப்படி பதில் சொல்வது? மாதாவை பிடிக்கணும் அல்லது இயேசுவை பிடிக்கணும், ரெண்டு பேர்ல யாரை பிடிக்கணும் எனக்கு சொல்லுவதிலே கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மறைக்கல்வி மாணவர் தான் பயின்ற மறைக்கல்வியை வைத்து தான் பயின்ற அந்த VPS கோடை விவிலிய பள்ளி ஞானத்தை பயன்படுத்தி எனக்கு மாதாவை தான் பிடிக்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தந்தை அவர்கள் அந்த மாணவரை பார்த்து கேட்கிறார், ஏன் உனக்கு மாதாவை பிடிக்க இயேசுவை பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அந்த மாணவர் நல்ல ஞானம் பெற்ற மாணவராக இருப்பதால் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அன்னையும் பிதாவும், மாதா பிதா குரு. அப்ப முதலிடத்துல வர்றது யாரு? அன்னை. முதலிடத்துல வர்றது யாரு? மாதா. எனவே மாதா இல்லாமல் இயேசு இல்லை, எனவே மாதாவை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி அந்த பதிலை அந்த மாணவர் இப்படி சொல்லுகிறார். மே மாதம் அன்னை மரியாவுடைய வணக்க மாதம். அன்னை மரியாவுக்கு இந்த மாதம் முழுவதுமே நாம் வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மாணவனுடைய பதிலை பாராட்டுகிறேன். இப்படியாக இந்த மாலை பொழுதிலே நம்முடைய VPS மாணவ மாணவியர்கள் அருமையான கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு மாணவர் இந்த வில்லுப்பாட்டுல ஜெபம் செய்வோம் ஜெயம் பெறுவோம் என்று சொன்னார். அந்த மாணவர் அந்த பாத்திரத்தில் ஒன்றாக இணைந்து என்ன சொன்னார்? ஒரு தங்கு தடை இல்லாமல் ஆண்டன், அந்த மாணவருடைய பெயர் ஆண்டன் தேவ். அந்த மாணவருக்கு நம்முடைய கரவொலியை எழுப்புவோம். ஏனென்றால் இங்க இருக்கிற அனைவருமே மெய்சிலுக்கு போடும். எந்த ஒரு தங்குதடை இல்லாமல் 4ஆம் வகுப்பு படிக்கின்ற ஆண்டன் தேவ் மிக மிக சரியாக மனப்பாடம் செய்து எந்தவித தங்குதடை இல்லாமல், ஒருவேளை இந்த ஒளி வாங்கி மைக்கு கூட அப்பப்ப மக்கள் பண்ணாலும் அவன் தன்னுடைய சிந்தனையிலே தெளிவாக இருந்து தொடக்கத்திலிருந்து இறுதி வரை மிக மிக தெளிவாக அந்த வில்லுப்பாட்டினுடைய கதாநாயகனாக இருந்து நடித்து காட்டியிருக்கிறார். இவர் மட்டுமல்ல, தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அனைத்து மாணவ மாணவியரும் தங்களுக்குரிய நிகழ்ச்சியை மிக மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அனைத்து மாணவ மாணவியரை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசுவும் நம்முடைய பாதுகாவலர் புனித தோமையாருடைய அருளும் ஆசீரும் கிடைக்க தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மீண்டுமாக இந்த நாளில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து பயிற்சி அளித்து வழிநடத்திய அனைத்து மறைக்கல்வி மாணவ ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் அன்பு பெற்றோர்களாகிய உங்களுக்கும் இங்கே மேலே அமர்ந்திருக்கின்ற தென்மயிலை நகர் வேம்பா கிராம நிர்வாக குழுவினருக்கும் இந்த அரிய வாய்ப்பை அடியனுக்கு வழங்கிய உங்களது பாசத்துக்குரிய பங்கு தந்தையும், எப்பொழுதெல்லாம் உங்கள் தந்தை என்னை கூப்பிடுகிறாரோ இதுவரை எந்தவித மறுப்பும் சொல்லாமல், பெரியவங்க கூட்டா சின்னவங்க வராம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மூத்தோர் சொல்லை கேட்டு இந்த அடியே இங்கே வந்திருக்கிறேன். எனவே இந்த நாளில் அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்களது பங்கு பணியாளர்
எனது இனிய நண்பர் மூத்த தந்தை ஆன்மீக தந்தை அருள் பணியாளர் அந்தோணிதாஸ் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் பெறுகின்றேன். நன்றி நன்றி நன்றி. நன்றியுரை வழங்கிட கிடைத்த வாய்ப்பிற்காய் பெருமகிழ்வு அடைகிறேன். இனிய சூழல் அமைத்து தந்த இறைவனுக்கு முதலில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிகள் பல இருந்தாலும் பக்குவமாய் ஒதுக்கி இவ்விழாவிற்கு அணி செய்ய அன்பு காட்டி இவ்விழாவிற்கு தலைமை வகித்துள்ள அருட்தந்தை பாஸ்கர் டேவிட் அடிகளார் அவர்களுக்கும் நம் பங்கு தந்தை அந்தோணிதாஸ் அடிகளார் அவர்களுக்கும் புனித தோமையார் விவிலிய விடுமுறை பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைப்பணிக்காய் உழைப்பதிலே இன்பம் கண்டு மறைப்பணியை இறைப்பணியாய் நெஞ்ச குளிர செய்து இவ்விழா நிறைவு வரை உடனிருந்து உழைத்த அருண் சகோதரி எழிலரசி அவர்களுக்கும் அருண் சகோதரி மெட்டடா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓய்வு நாளில் ஓய்ந்திடாது இறைப்பணிக்காய் நேரம் ஒதுக்கி ஆலய பணிகளை ஆக்கப் பணிகளாய் அர்ப்பணிப்புடன் செய்து இன்று இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய நமது கிராம நிர்வாகத்தினருக்கு புனித தோமையார் விவிலிய விடுமுறை பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுப்பதில் இன்பம் காணும் வாழ்வினில் இறைப்பணிக்காக கொடுத்து பேரின்பம் கண்டு புனித தோமையார் ஆலய விடுமுறை விவிலிய பள்ளி சிறப்புடனே நிறைவு பெற ஒவ்வொரு நாளும் சிற்றுண்டி அளித்து இவ்விழாவின் பரிசுகளுக்காய் பொருளுதவி செய்து விடுமுறையிலும் மாணவர்கள் விவிலியம் கற்றிட உடனுதவிய நன்கொடையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். விடுமுறையிலும் விவிலியம் கற்க ஆர்வமுடன் வந்து ஆற்றல் மிகு இறைவார்த்தையை கேட்டு அதன் வழி நடக்க துணிந்துள்ள மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் விவிலிய விடுமுறை பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை வழங்கிய இந்த முன்னிரவிலே தமது குழந்தை செல்வங்களை உற்சாகப்படுத்த ஒருங்கே கூடி வந்துள்ள பெற்றோர் பெரியோர் இளைஞர் இளம்பெண்களுக்கு புனித தோமையார் விவிலிய விடுமுறை பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றோம். இல்லறம் கண்டாலும் இறைவாழ்த்தை போதிப்பதிலே நல்லறம் கண்டு விடுமுறை நாட்களிலும் விரும்பி இருப்பதன் இயேசுவின் இறைவார்த்தைகளை போதித்திடும் விவிலிய விடுமுறை பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நம் விவிலிய விடுமுறை பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். இங்க பாருங்க, ரோஸ் பெரஸ் பாரு இங்க பாருங்க. சரி, தாமஸ் பாரு ஏஞ்சல் இங்க பாருங்க. ஓகே, 5ஆம் வகுப்பு அந்தோனி பிரின்சி ஞான ரோஸ் மேரி இங்க பாருங்க. ஓகே, சகாய பாருங்க செல்வி இங்க பாருங்க. பாரு இங்க பாருங்க. செல்வகுமாரி இங்க பாருங்க. சரி, சகாய ரோஸ் மேரி இங்க பாருங்க. இங்க பாருங்க. நமது அருள் சகோதரி அவர்கள் எழிலரசன் தாமஸ் பாக்கிய செல்வி இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. பாருங்க இங்க பாருங்க. சரி இங்க பாருங்க. ஸ்டார் ஃபாதர் இங்க பாருங்க. ஃபாதர் ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. ஃபாதர் ஓகே.
பாடுவோமே சோபித சுந்தர ரோமைராயனுக்கு ஜெய ஜெய பாடுவோமே இன்னிலா நீதியில் நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே இன்னிலா நீதியில் நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே இயேசுபரனாசி பெற்ற எங்கள் ஆயனே இயேசுபரனாசி பெற்ற எங்கள் ஆயனே சோபித சுந்தர ரோமைராயனுக்கு